ஹாய் குஞ்சான்ஸ், குண்டு பை டு ஃபிட் பை சேலஞ்சில் இன்றைக்கி ஒரு ரெயின் வாக்கிங் விலாகு. அதிகாலை 5:30 மணிக்கே கொட்டும் மலையில் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மழை வருது, இருந்தாலும் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. உணவோட இருப்பிடம் அப்படின்றத மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிருக்கும் அப்படின்றத இந்த மலையை பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியுது. இப்படி மழை வந்து காவாக்குள்ளே இருக்க குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போடுற மாதிரி அடிக்கடி நீங்களும் மனசுக்குள்ளே இருக்க குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. மழை வந்து ஊர் சுத்தமாகிற மாதிரி உங்கள் உள்ளமும் சுத்தமாயிரும். அப்புறம் பாவம் இவன் வேறு மழையில ரொம்ப குளிராக நடுங்கிட்டு வந்துட்டு இருந்தான். சரி கொஞ்சம்னு சொல்லி கூப்பிட்டா, நானே குளிரில் போயிட்டு இருக்கேன், ஏதோ பிஸ்கட் வாங்கி தரணும்னு பார்த்தா கூப்பிட்டு கொஞ்சம் ஆரமா படம் தாங்க. மணி ஒரு 6 வாக்கில் ஆக போகுது. ஊருக்குள்ளே வர மொதல் பஸ் வந்துருச்சு. பெரிய 80 சினிமா ஹீரோயின், கொடை சுத்தாமல் நடக்க மாட்டார். இத்துடன் ஊரிலே முடிவடைகிறது. இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸை நோக்கி நடக்க போகிறோம். பார்க்க இவ்வளோ பசுமையாக இருக்குது. இது கேரளான்னு நினச்சிடாதீங்க, இது எங்கள் ஊர் தான். ஒரு 6:30 மணி அளவில் சற்று காற்றழுத்த தாழ்வுநிலை அதிகமாகி மழை ரொம்ப பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தெரியாமல் வந்துட்டோன்றோம் அப்படின்ற அளவுக்கு லைட்டாக ஃபீல் பண்ண வச்சிருச்சு. நம்ம இன்னும் செல்ல வேண்டிய தூரம் வெறும் 2 கிலோமீட்டர் தான். இந்தாம்மா, உன் பேர் என்ன? வெளியே போட்டுருக்கேன், அதை படி தெரிஞ்சுக்க. ஒரு வழியாக நம்ம ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்மளாவது பரவாயில்ல, கொட்டுமலையில் வாக்கிங் தான் போகிறோம். இங்கே நிறைய பேர் அவங்க வாழ்க்கை தேவைக்காகவே போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் குழம்பாக போகிறன்றது தெரியாமல் கோழி மீனுங்களை கொஞ்சம் விளையாடிட்டு இருக்குங்க. இந்த சலூன் பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற மாடர்ன் சலூன் மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதில் நம்ம அப்பா கூட்டிகிட்டு போய் வெட்டி விடுவார்ல, அந்த சலூன் மாதிரி இருக்குல்ல. இந்த வீடு பாருங்க கைஸ், கிராமத்து சினிமாவில் வர மாதிரி வீட்டுக்குள்ளே கொடியெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஓடுற மலை தண்ணியில் வண்டி விட்டு ஏற்றுறது பார்த்தாலே ஆட்லி சாட்டிஸ்ஃபைங்க இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா கொடை பிடிச்சிருக்கோம், ஆனால் மண்டை நினச்சிட்டே இருக்குன்னு பார்த்தா நம்ம பிடிச்சிருக்க ஒரு கொடையில் 9000 ஓட்ட கைஸ். ஒரு வழியாக 10,000 கிலோமீட்டர்களை நடந்து நம்ம வர வேண்டிய டெஸ்டினிக்கு நம்ம வந்து சேர்ந்து விட்டோம். செம்ம ஃபாகியாக இருக்குது கைஸ். மட்டன் பிரியாணி மட்டன் சுக்காவோட பாஸ்ட் டென்ஸ் இங்கே நின்றுட்டு இருக்கு. அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டோம். பக்காசுவர சுவாமிக்கு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கைஸ் பாவம் கைஸ், இது எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. அப்படியே போகும் வழியில் ஒரு பொது சேவை. அப்புறம் சரி கால் வேறு லைட்டாக டிங்கிட்ட கடிச்சது. சரி போதும் அப்படின்னு சொல்லி தம்பி ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை குஜான்ஸ், லவ் யூ.